everyone, welcome to Food Pros channel. நம்ம Food Pros channelல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Chettinad Beetroot Vadai. Chettinadனு சொன்னாலே டேஸ்ட்க்கு பஞ்சமே இருக்காது. இந்த பீட்ரூட் வடையை ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பீட்ரூட் வடை செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய பீட்ரூட் திருகுனது, 1/2 கப் கடலை பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது, ஒரு கொத்து கொத்தமல்லி. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல பச்சை மிளகாய், 10 பூண்டு இடிச்சது, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை. இந்த பீட்ரூட் வடை செய்ய முதல் ஸ்டெப் பருப்பு ஊற வைக்கணும். நம்ம ஆல்ரெடி எடுத்த 1/2 கப் துவரம் பருப்பு, அப்புறம் 1/2 கப் கடலை பருப்போட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. 2 மணி நேரம் ஊறினா போதும், அதுக்கு மேல தேவைப்படாது. பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அரைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஊறின பருப்புல இருந்த 2 காஞ்ச மிளகாய், அதோட இடிச்ச பூண்டு, உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல பச்சை மிளகாய், கொஞ்சமா சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். இது ஏன் முதல்ல அரைக்கிறோம்னா இது எல்லாமே குழந்தைங்க வாயில தட்டுப்படும், அதுக்காக தான் முதல்ல அரைச்சிக்கிறோம். மசாலா எல்லாமே அரைச்சாச்சு. இதுல பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து அரைக்கும் போது தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நான் எல்லா பருப்பையும் அரைச்சு ஒரு வைடான பவுல்ல சேர்த்துக்கிட்டேன். பருப்பு நல்லா அரைஞ்சாச்சு. நீங்க பார்க்கும் போதே தெரியும் திக்கா இருக்கு. இதுல நான் நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பொடியா நறுக்கின வெங்காயம், மீதி இருக்கிற சீரகம், கடைசியா நம்மளோட பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்பதான் நீங்க உப்பு சேர்க்கணும். ஏன்னா உப்பு முன்னாடியே சேர்த்துட்டீங்கன்னா மாவு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம பீட்ரூட் வடைக்கு அரிசி மாவோ கார்ன்ஃபிளவரோ எதுவுமே தேவைப்படாது. தண்ணி ஊத்தாம அரைச்சாலே மொறு மொறுன்னு வடை சுடலாம். இங்க மிக்ஸ் பண்ணும் போதே தெரியுது இல்லையா, அந்த பீட்ரூட்டோட கலர் நல்லா ஒரு பர்பிள் கலர்ல, ஒரு பிங்கிஷ் கலர்ல இருக்கு. உங்களுக்கு வடைக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க உருட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் வடை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஆல்ரெடி எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயத்தை போடுறேன், போட்ட உடனே மேலே வருது, அப்பனா எண்ணெய் கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம பீட்ரூட்டை வடைய நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் வடையை நீங்க மெல்லிசா போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்காவே போடுங்க, ஏன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் போல ஆச்சு. நான் இப்போ வடையை திருப்பி போட்டுக்கிறேன். நீங்க பார்க்கும்போது தெரியுதுல வடை எவ்வளோ அழகா அந்த பீட்ரூட் கலர்ல சூப்பரா இருக்குன்னு. நம்ம ரெகுலரா மசால் வடைக்கு எப்படி நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த பீட்ரூட் வடையும் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இப்போ நம்ம வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்க பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு. நான் இது ஒரு பேப்பர் டவல்ல நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வடையை எடுக்கும் போதே மொறு மொறுன்னு சத்தம் கேக்குது, அப்படின்னா எண்ணெய் குடிக்காத வடைன்னு அர்த்தம். இது போல நம்ம என்ன பண்ணலாம், மற்ற எல்லா வடையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்க வீட்டுல பிக்கி ஈட்டர்ஸ், அதாவது பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும் போது கண்டிப்பா நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், 2வது பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட செட்டிநாட் பீட்ரூட் வடை அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கே சாப்பிடணும்னு தோணுது. எப்பவுமே நம்ம காஃபியோட சாப்பிடுவோம் நம்ம வடைய, ஆனா இன்னைக்கு நம்ம இஞ்சி ஏலக்காய் போட்ட டீயோட நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம ஃபுட் ப்ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Archana. See you.